தயவு செய்து கொஞ்சம் வழி விடுங்க. உங்களை எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். முதல்ல நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஆமா, உங்களுக்குலாம் யார் இங்க சொன்னது? எப்படி வந்தீங்க? ப்ளீஸ் மேக் அவே. வணக்கம், நான் பரத். இப்போ நம்ம கூட சயின்டிஸ்ட் வைத்தியநாதன் இருக்காரு. இப்போ உங்கள் எல்லா கேள்விக்கும் கூடிய சீக்கிரத்தில் பதில் தெரிஞ்சிடும். அப்படியே கொஞ்சம் கேமரா ஜூம் பண்ணுங்க. நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஒரு விண்ணூர்தி. இதை பற்றி நம்ம சயின்டிஸ்ட் வைத்தியநாதன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஒரே பதில் தான். உண்மையை சொல்லணும்னா இது என்னன்னு எனக்கே தெரியல. ஆனால் கிரகங்கள் கிடையாது. கிரகங்கள் வானத்தில் இருக்கிற ஸ்பேஸில் இருக்க ஒரு சர்க்கிளில் தான் சுற்றும். ஒருவேளை இது வேற்று கிரகவாசிகளால் கட்டப்பட்ட ஒரு விமானமாக இருக்கலாம். ஆனால் விமானம்னா நெருப்பு இல்லை, அதை சுற்றி பார்த்தா புகை கூட இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன தீப்பெட்டி மாதிரி தான் இருக்குது. பல்லாயிரம் அடிகளுக்கு அப்பாற்பட்டு மேலே இருக்கிறதுனால தான் இதோட ஆக்சுவல் அளவு, நீளம், உயரம் இது எதுவும் நமக்கு தெரிய வரல. இது கிட்ட வரும்போது தான் நமக்கு என்னன்னு தெரிய வரும். ஆனால் மக்கள் வைப்புற மாதிரி விண்வெளியிலேருந்து வர கற்கள் கிடையாது. ஓகே. ஸோ ரெண்டாவது, இதோட வேகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே அதை தடுப்பதற்கான வேலையில் நம்ம இறங்கலாம். ஓகே, நன்றி. சரி, தடுக்க என்ன வழி சார்? யூசி, உலகத்தில் இருக்க எல்லா விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் இது என்னென்னு கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மிக விரைவில் என்னென்னு கண்டுபிடிக்கப்படும். ஓகே ஓகே சார். ஏசி கம்மி பண்ணு. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், ஆனால் என் பேர் எனக்கு அதை விட முக்கியம். சரி, பேசி கூப்பிடு. அவன்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தாச்சுண்ணே, அவன் ஒத்தே வர மாட்டான். அவன் காலை உடச்சும் திருந்தலைண்ணே. அப்பயே அவன் உயிரை எடுத்துருக்கணும். ஆனால் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அவன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு நீங்கள் தான் காரணம்ண்ணே. இந்த கேஸில் மட்டும் அவன் ஜெயிச்சிட்டான், நீங்கள் உள்ளே போக வேண்டியதுதான். அந்த வக்கீல் எங்க? அண்ணன் எது சொன்னாலும் ஒத்துக்கோங்க, இல்லைன்னா அதோட விளைவுகள் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்கும். வாங்க வக்கீல் சார், உட்காருங்க. இந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கிடுங்க. இதில் ஜெயிச்சா உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குமோ அதை விட டபுள் மடங்கு நான் தரேன். முடியாது சார், உங்கள் சுயலாபத்துக்காக ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கீங்க. ஒரு அப்பா இப்போ என் காலை உடைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை உள்ளத்தெல்லாம் விட மாட்டேன். கடைசியாக கேட்குற வக்கீல் சார், வாபஸ் வாங்க மாட்டீங்களா? முடியாது சார், முடியாது. வக்கீல் சாருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. குடிங்க சார், தண்ணி தானே, குடிங்க சார்.
நாக்கே வெளியே வந்துடும் போல. இப்போ எப்படி இவன் கோர்ட்டில் பேசுகிறான்னு பார்க்கலாம். ஹே மாமா, இதில் ஒரு கையில் ரப்பர் இருக்கு. நீங்கள் எந்த கையில் ரப்பர் இருக்குன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் நியூஸ் பார்க்கலாம். இல்லைனா நான் போக பார்ப்பேன். இந்த கை. 1 2 3. ஹே, நான் போக பார்க்க போகிறேன். ஏய், இந்த கை காமி. காமி காமி. ஏய் ஃப்ராடு, எனக்கு 5 மினிட்ஸ் டைம் கொடு. நான் நியூஸ் சேனல் பார்க்குறேன், அப்புறம் நீ போக பாரு. ஓகே? வணக்கம். செய்திகள் வாசிப்பது அனு. 6 நாட்களுக்கு முன்பு இந்திய பெருங்கடலில் புதிய விமானம் ஒன்று மீனவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடல் பாதுகாப்பு படையினர் அதை வெளியேற்றினர். ஆய்வுக்கூடத்தில் ஆராய்ச்சி செய்ததில் 13 அடி 8 அங்குலம் கொண்ட அந்த விமானம் உலகத்தில் தயாரிக்கப்படவில்லை என்றும் வேற்று உலகத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. வேற்று உலகத்தில் இருந்து சிலர் வந்திருப்பதாகவும் பரவலாக செய்திகள் வந்துள்ளன. இதைத் தொடர்ந்து சீனாவில் இளம் பெண் ஒருவரின் தலையில் மர்ம நபர் ஒருவர் கை வைத்து அந்த பெண் உடல் கருகி இறந்துள்ளதாக செய்தி வந்துள்ளது. இதை நேரில் பார்த்த சிலர் புகார் அளித்திருக்கின்றனர். இதேபோல் உலகில் 5 இடங்களில் மர்ம நபர் ஒருவர் தலையில் கை வைத்து உடல் கருகி இறந்த சம்பவம் அதிகரித்துள்ளது. இப்போது பெங்களூரில் நடந்த சம்பவத்தை கண்காணிப்பு காட்சிப்பதிவில் பார்க்கலாம். அந்த மர்ம நபரின் கழுத்தின் பின்புறத்தில் கருப்பு நிற குறியீடு இருப்பது நமக்கு தெரிய வந்துள்ளது. அதை பற்றி வேற்றுலக ஆராய்ச்சியாளர் வைத்தியநாதன் கூறுவதை காண்போம். வணக்கம் நேர்களே, என் பேர் அர்ஜுன். இப்போ நம்ம கூட டாக்டர் வைத்தியநாதன் இருக்கார். அவர் பல வருஷங்களாக விண்வெளி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. இப்போ நம்ம கேள்வியை தொடங்கலாம். சார், இந்திய கடல்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் விண்வெளியிலேருந்து வந்து சொல்கிறாங்களே, அது உண்மையா? 100% உண்மை. வேற்று கிரகத்தில் இருக்கவங்க நம்ம கிரகத்துக்கு வந்திருக்காங்க. சார், எப்படி சார் இது சாத்தியம்? வேற்று கிரகத்தில் இருக்கிறவங்க நம்ம உலகத்தை மாதிரியே டெக்னாலஜியில் அட்வான்ஸ் ஆகிருக்கலாம். புரியலையே சார். எப்படி சொல்கிறது? ஓகே, இப்படி சொல்லலாம். 900 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்சை நம்ம வீட்டில் உட்காந்துட்டு க்ளோஸ்அப்பில் டிவியில் பார்க்க முடியும்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? அதே மாதிரி தான் இதுவும். அவ்வளோ ஏன் கம்ப்யூட்டர் முதல்ல வந்த புதுசில் ரூமை நிறைக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போது கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியை விட அதிக ஃபீச்சர்ஸ் உங்கள் மொபைலில் இருக்குது. ஹை ஸ்பீட் இன்டர்நெட், 3G, எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. யூடியூப்பில் படம் பார்க்குறீங்க, 10 நிமிஷத்தில் படத்தை டவுன்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வேற்று கிரகத்தில் இருக்கவங்களும் நம்ம உலகத்தை விட அதிகமான அட்வான்ஸ் டெக்னாலஜியை ரீச் பண்ணியிருக்கலாம். அப்போ அங்கே மனிதர்கள் வாழறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், மொத்தம் 8 கிரகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 8 பிளானட்ஸ். இதில் வீனஸில் நம்ம உலகம் மாதிரியே நிலம் நீரும் இருக்கிறதா அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ நம்ம சாப்பிட்ற சிக்கன் கோழியெல்லாம் செயற்கையாக செய்யப்படுது. இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷ உருவத்தையே மாற்றுற டெக்னாலஜி வரும். இப்போ உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். அப்புறம் என்னமா சோகமாக இருக்க? My life is always sad. I'm not getting anything in my life. இங்கே பாருமா, லைஃப்பில் ஏதாவது தேடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே கிடச்சிட்டா லைஃப் போர் அடிச்சிடும். ஹாப்பியாக இருக்க ஒரே வழி லைஃப்பில் இருக்கிற நெகட்டிவ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு நியூ பிரிண்டடு. எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் அ சொல்யூஷன். ஓகே? காயு, ஓடு.
வணக்கம் தல. வணக்கண்ணா. வரவே கோர்ட்லேருந்து சம்மன் வந்திருக்கிறவே. ஒரு நொண்டி பையன் இன்னும் ஆட்டம் காட்டுறான். அவனை கொலை பண்ணால் நீங்கள் மாட்டிப்பீங்க. என்ன பண்ணலாம்? சூசைட் மாதிரி? கேஸ் கொடுத்துருக்கவன் சூசைட் பண்ணா நான் தான் உள்ளே போகணும். இவனை வேற ஏதாச்சும் பண்ணும். ஆக்சிடெண்ட் வேணாம் ரவி. ரிஸ்க்கு, சிச்சுவேஷன், சந்தர்ப்பம் எல்லாம் அமையணும். வேற 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 அவனை கொலை பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லை. கொலை பண்ண வேணாம், கொள்ளடிச்சிட்டா? கொள்ளையா? கொள்ளடிக்கிற மாதிரி கொலை பண்ணிட்டா? என்ன சொல்ல வரீங்க? ரவி நல்லா கவனிச்சிக்கோ. அவன் வீட்டில் தனியாக தான் இருப்பான். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அவனை போட்டுரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பணம், நகை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு வந்துருங்க. எதுக்குண்ணா? போலீஸ் வந்தாங்கன்னா இது வந்து கொலை கேஸ் மாதிரி தெரியக்கூடாது, கொள்ளை அடித்தா மாதிரி தெரியணும். 2 பேருக்கு மேலே போகாதீங்க. கையில் க்ளவுஸு, வண்டி நம்பர் பிளேட்டு, ஸ்டிக்கரு எல்லாமே பக்காவாக இருக்கணும். சார் இந்த தடைமும் விட்டுறக்கூடாது ரவே. ஃபேஸ்லேருந்து ஹேர் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. துணி பீரோவை வரும்போது நல்லா களைச்சி விட்டுவாங்க. சரியா? முடிச்சிடலாண்ணா. ரவி என்னண்ணா? இதுக்கு நீங்கள் போகணும். வெளியில் இருந்தாலும் இருக்குங்க, அதான் கரெக்டாக வரும். சரியா? கேர்ஃபுல்டா. ஓகேண்ணா. டேய், அவன் செத்துட்டானா பாரு. ஓகே ஓகே. மாமா என்னாச்சு மாமா? மாமா மாமா ஏந்திரிங்க மாமா. மாமா என்னாச்சு மாமா? மாமா ஏந்திரிங்க மாமா. மாமா என்னாச்சு மாமா? மாமா ஏந்திரிங்க மாமா. மாமா ஒன்றும் இல்லைம்மா, எப்படி என்னை சாவடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அதான் நான் சாவற மாதிரி நடிச்சேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஹலோ ராஜுவா? அண்ணா அவனை தூக்கியாச்சுண்ணா. சூப்பர்ரா. கொள்ளட்சம் தானே பண்ணீங்க? ஆமாம் ஆமாம். இனிமேல் சிபிஐ வந்தாலும் உங்கள் மேலே சந்தேகம் வராது. சரி சரி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இவன் வேற எங்கே போனான்?
என் பேர் பார்த்தி. ஆ வாங்க 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 வாங்க. பார்த்தி, சிவா இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலை. சரி பரவாயில்ல, என்னை லாயரை பார்க்காத, நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு. இந்த கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? எங்கள் குடும்பத்தில் 4 பேர். அப்பா, அம்மா, அக்கா, நான். நாங்கள் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அம்மா அப்பா படிக்கலை, அட்லீஸ்ட் எங்களையாவது படிக்க வைக்கணும்னு எங்களை படிக்க வச்சாங்க. அக்கா வந்து ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்தாங்க. அந்த கம்பெனி ஓனர் தான் ராஜு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர். ராஜுவும் எங்கள் அக்காவும் ஒரு நல்ல நட்பில் இருந்தாங்க. அந்த நட்பே காதலாக மாறிடுச்சு. ஒரு ஆணும் பொண்ணும் நட்பாக பழகிற மாதிரி ஒரு ஆணும் பொண்ணும் நட்பாக பழக முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்போ தான் அந்த உறவு நட்பாக மட்டுமே இருக்கும். அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமாகி சின்ன சின்ன சண்டை வர்றது சகஜம்தான். அந்த சண்டையை தொடர ஆரம்பிச்சது. 1 வருஷம் கழித்து அவங்க 2 பேருக்கும் ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் அடுத்த ஃபோட்டோ பாருங்கள், அவள் பேர் தான் காயத்ரி. ஒரு குழந்தை பிறந்து கூட அவங்க சண்டையை நிப்பாட்டல. ஒரு நாள் சண்டையில் எங்கள் அக்காவை அரைஞ்சிட்டான். அதில் அக்காவுக்கு ஒரு காது கேட்காமல் போயிடுச்சு. எங்கள் அப்பா எங்கள் அக்காவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். அவனும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஆனால் உள்ளே வச்சோம். ஆனால் அவன் எப்படியோ காசு கொடுத்து வெளியே வந்துட்டான். ஒரு நாள் நாங்கள் திருப்பதிக்கு போகும்போது லாரி வச்சு எங்கள் குடும்பத்தையும் அழிச்சிட்டான். அதில் தான் எனக்கு ஒரு கால் போயிடுச்சு. அங்கே அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் இழந்துட்டாங்க. காயத்ரி என்கிட்ட வரல, அவன்கிட்ட தான் இருந்தான். அவன் குழந்தையாவது நல்லா பார்த்துப்பான்னு நினச்சேன். 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்காக அவன் குழந்தையே வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டான். இப்போ இந்த குழந்தை எங்கே இருக்குது? அந்த குழந்தை என் கூட தான் இருக்கா. உங்கள் அக்கா குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கா? ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளை பீச்சில் தற்செயலாக பார்த்தேன். நடந்த எல்லா விஷயத்தையும் அவள் என்கிட்ட சொன்னான். நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் தான் அவளை அப்பா மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஓகே. அங்கே எங்களை இடித்த லாரி நம்பரை நான் நோட் பண்ணேன். அந்த டிரைவர் இப்போது அப்ரூவரை மாறிட்டார். எங்கே நாங்கள் இந்த கேஸில் ஜெயிச்சிட போகிறோன்னு நேற்று வீட்டுக்கு என்னை கொலை பண்ண ஆரம்பித்தான். அந்த டிரைவர் எப்படி அப்ரூவரை மாறினா? கெட்டவன் எல்லார்கிட்டையும் கெட்டவனாக தான் இருப்பான்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் சார். அந்த கார் இடித்து ஆக்சிடெண்ட் பண்ணால் உனக்கு 3 லட்சம் தரேன்ட்டு டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட 30,000 கொடுத்து ஏமாற்றிட்டான். அந்த லாரி டிரைவர் அவனே என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இப்போ அந்த டிரைவர் எங்கே இருக்கான்? அந்த டிரைவர் இப்போ வெளியூர் கேரளாவில் இருக்கான். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் குடும்பத்துக்கு நான் தான் காசு அனுப்பிட்டுருக்கேன். ஓகே, யூ டோன்ட் வரி மை பாய். இந்த கேஸில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். நீ எதை பற்றியும் கவலைப்படாது. உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பட் பி கேர்ஃபுல், ஓகே? இந்த கேஸில் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். தேங்க்யூ சார். வக்கீல தானே பார்த்துட்டு வரீங்க? ஆமாம். ஐயோ, அம்மு, நம்மளால அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல மாமா. அம்மு, நீயும் சின்ன பொண்ணு, நானும் நொண்டி. நம்மளால அவனை என்ன பண்ண முடியும்? அம்மு,
நம்மளால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. முடியாதுடா. அவனை கொலை பண்ணணும், கொலை பண்ணணும். பூஜி வேணாண்டா. செத்து போனது எங்க அம்மா. ப்ளீஸ் அழுவாத. நீங்க அவனை கொலை பண்ணலனா நான் பண்ணுவேன். நீ சின்ன குழந்தை, வேணாண்டா. நம்ம அவன் கூட மோதினா நம்ம தான் தோத்து போவோம். பரவாயில்ல, செத்து போனாலும் பரவாயில்ல. முடியாது. ஏன் முடியாது? உன்னை நான் இழக்க விரும்பல. அப்ப எங்க அம்மாவை கூட, எங்க அம்மாவை கூட. எனக்கு எங்க அம்மா வேணும், எங்க அம்மா வேணும். ஏன் இப்படி பண்ற? நீ கொலை பண்ண சொல்றது உங்க அப்பாவை. பெத்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புன பேரு அப்பா கிடையாது. ஹலோ. என்னடா பார்த்தி, தப்பிச்சிட்டியா? உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா இந்த ஊரை விட்டே ஓடிடு. இல்லை வேற்று கிரகத்து வாசிங்களால் நீயும் இன்னொரு சின்ன பொண்ணும் செத்துட்டீங்க நியூஸில் வரும். மிஸ்டர் ராஜு, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா நீ பண்ண தப்பெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லி சரணடைஞ்சிரு. இல்லைன்னா வேற்றுலக வாசிகளால் நீ கொல்லப்பட்டேன்னு நியூஸ் வரும். தம்பி, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. உன்னால் சொந்தமாக நிற்கவே முடியாது. நீ என்ன கொல்ல போறியா? ஆமாம், கொல்லுவேன். ஒரு புக்கோட கவரை பார்த்து அந்த புக்கோட கதையை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவங்களோட திறமையை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு வேணா ஒரு கால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு மூளை இருக்குது. கண்டிப்பாக அவனை கொல்லுவேன். அம்மு, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இன்னைக்கு நான் அவன் வீட்டுக்கு போகிறேன், அவனை கொல்றதுக்கு. நிஜமாவா? ம், ஆமாம். ஆனால் நான் மட்டும் தான் தனியாக போவேன், நீ வரக்கூடாது. ஏன் முடியாது? நானும் வருவேன். நான் வரலனா நீங்களும் போகக்கூடாது. இங்கே பாருமா, நான் போயிட்டு திரும்பி வருவேனான்னு எனக்கே தெரியாது. ஆனால் நீ நல்லா இருக்கணும். நான் மார்னிங்குள்ளே திரும்பி வரலனா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ நீ சத்தியம் பண்ணி கொடு. ஏய், நீயா இங்க என்னடா பண்ற? ஒன்ன நீ எப்படி வந்த? நான் உங்களுக்கு முன்னாடியே கார்ல ஏறிட்டேன். ஒழுங்கா போயிடு. முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். டேய், வெளில வாடா. போதும், அவன் மயங்கிட்டான். போதும். அதான் ராஜுவோட ரூம். இப்போ நான் அங்கே தான் போகிறேன். ஒழுங்கா நீ இங்கே நில்லு, சரியா? சரி. வராத. எப்படி உள்ள போவீங்க? பின்னாடி போகிறோமா ஒரு வழி தெரியும், அந்த பக்கமாக போனால் மொட்டை மாடிக்கு போயிடலாம். நீ அங்கேயே இரு.
நீ எப்படிங்க? இப்ப வழினா எனக்கு தெரியுதாடா? ஒரு பொண்ணுக்காக பெத்த மகளையே பீச்சில் பிச்சை எடுக்க விட்டியடா. நானா? என் பொண்ணு செத்தே 6 மாசம் ஆகுதுடா. என்ன? வாங்க போலாம். அவர் இறந்துட்டார்ல? நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல? நான் கிளம்புறேன். நில்லு. நீ யாரு? வேட்டு உலகத்து பொண்ணு தானே? நீ எதுக்கு எனக்கு உதவி செஞ்ச? உன்னால எப்படி காயத்ரி மாதிரி உருவம் மாற முடிஞ்சது? நான் உன்னை காப்பாற்ற வரல, இந்த உலகத்தை கைப்பற்ற வந்தேன். நாங்க தனியா இருந்தா எங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால நாங்க மறைமுகமா இருந்தவங்க, கொலை செய்யப்பட்டவங்க, காணாம போனவங்க மாதிரி நாங்க இருப்போம். உன் அக்கா பொண்ணு இறந்து 200 நாள் ஆகுது. எங்களை யாராவது ஒருவர் மாட்டினாலும் எங்க கணினி கட்டமைப்பு உடைஞ்சிடும். எங்க விமானம் வேற எங்க கிட்ட இல்ல. நாங்க 11 பேரு உயிரோட இருந்தாதான் திரும்பி எங்க உலகத்துக்கு போக முடியும். நீ எப்படி எங்க அக்கா பொண்ணு மாதிரி இருக்க? எங்களால யாரு மாதிரி வேணாலும் உருவம் மாற முடியும். அது எப்படி முடியும்? இப்ப நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதுல? அது எப்படி? காத்து. இதே காத்து புகையாக்கி செயற்கை பாலா உருவாக்கி இன்னும் சில வருஷம் கழிச்சு செயற்கை மனுஷனா உருவாக்கும். இப்ப புரியாது, அப்ப புரியும். All of us can read your minds. நான் உன்னோட உண்மையான முகத்தை பார்க்கலாமா? பல சந்தர்ப்பத்துல உனக்கே தெரியாம நான் உன்னை காப்பாத்திருக்கேன். யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும். ஹாப்பி லைஃப், குட் பை. நில்லு. நான் வாழணும்னு இதெல்லாம் செய்யல. அவங்க சாகணும், எங்க அக்கா பொண்ணு நல்லா வாழணும்னு ஒரு கொலை பண்ணேன். இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு நான் எதுவும் செஞ்சதில்லை, எதுவும் சாதிச்சதும் இல்லை. ஆனா இப்ப செய்ய போறேன். எல்லாம் கனவா? டிரைவர் எங்க?
இது என்ன இடம்? I changed as scientist. Where are you? வளரணும். உங்களுக்கான எங்களோட உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதோட மதிப்பு அதோட விமர்சனமும் உங்களுக்கெல்லாம் தெரியும். முதல் பாராட்டு ஒரு புதிய சிந்தனை, ஒரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனை அதில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ட்விஸ்ட்டு ரெண்டு ட்விஸ்ட்டு கனவுங்கிறது ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. ஹீரோ நடித்த ரொம்ப நல்லா பண்ணி தரவர். இந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருந்துச்சு. ஆமாம், கரெக்டாக எப்போ குழந்தையா இருக்கணுமோ அப்போ குழந்தையா இருந்துச்சு. எப்போ அந்த ஒரு டெரர் அந்த பேய்களுக்கு கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அந்த பேயோட பவரையும் ஃபெஸ்ட்டாக காட்டுச்சு. அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரீல் கடை மாட இருந்துச்சு, ரீல் கடை நல்லா இருந்துச்சு. எடிட்டர் பாராட்டணும். கரெக்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தாரு. எங்கேயுமே அந்த ஒரு லேகு அந்த தொய்வு இல்லாமல் எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. நிறைய சொல்லும்போது குறைய சொல்லி தான் வேணும். எனக்கு இதில் கொஞ்சம் குறையப்பட்டது டப்பிங். அது எங்கே மிஸ்டேக்குன்னு தெரில. ஒருவேளை ஷூட் பண்ணும்போது ஃப்ரேமில் மிஸ்டேக்கா இல்லை சிங்கிங் பண்ணும்போது மிஸ்டேக்கானு தெரியல. வாய்ஸிங் வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் நெருடலாக கொஞ்சம் குறையா தெரிஞ்சது. மற்றபடி ரொம்ப முழுமையாக தெரிஞ்சிச்சு. அந்த டைட்டில் போடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கனவு அப்படிங்கும்போது எல்லோரும் கனவுங்கிறதே ஒரு கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட நினைப்பாங்க. அது இல்லை. கனவுங்கிறது கனவுக்கும் சம்மந்தமே இல்லை. அது பிரெயினுக்கு சம்மந்தப்பட்டது. கரெக்டாக ஒரு பிரெயினில் ஒரு அவன் பிரெயின் பறக்கிற மாதிரி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி காட்டியிருந்தார். அது ஆரம்பத்துலேயே அவருடைய புதியமான சிந்தனையை காட்டியிருந்தார். இந்த தலையில் கை வச்சு காணும் போது கனவாகவே இருக்கணும். படத்தில் இதாக இருக்கலாம். அது உண்மையில் வந்துச்சுன்னா நம்ம நடமாட முடியாது. அப்புறம் அதனால் கனவு சுட்டியே திருப்பி அவர் மேலே கிடையாது வச்சுட்டாப்புல. அது ரியலாகிடுச்சு. அதனால் அந்த மாதிரி அபாயகரமான ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஈஸியாக எதிரில் அடிச்சிடலாம், நம்மளும் எதிரில் நம்மளும் அடிச்சிடலாம். அதனால் அந்த கதையோட கனவாக இருக்கட்டும். இந்த படத்தின் மூலம் விஜய் அவர்கள் பெரிய இயக்குனர் ஆவது ரியலாக இருக்கட்டும். கண்டிப்பாக ஒரு சினிமா துறைக்கு வந்து சாதிக்கணும். டைலாக்லாம் இருந்துச்சு. இடத்துல காலில் இல்லைன்னா எனக்கு மூளை இருக்குன்ட்டு. ஆமாம், ஆனால் கலைஞனுக்கு
மூளை தான் ரொம்ப முக்கியம். அந்த மூளை விஜய் சாருக்கு இருக்குது, நல்லா பொழைச்சிக்குவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் மேலும் உயர ஆண்டவரை வேண்டுகிறேன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.